வணக்கம் நண்பர்களே. பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கும். சில பூக்கள் வந்து தனியாகவும் பூக்கும். ஆனால் வித்தியாசமாக கொலை கொலையாக வந்து பூக்கள் பூக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூச்செடி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கலருமே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பூச்செடி தான் பெட்ரியா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது பெட்ரியா வாலுபிலிஸ். அதான் இதோட சயின்டிஃபிக் நேமு. காமனாக தான் பெட்ரியா வயலட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இன்னும் வேறு 2 கலர்ஸ் இருக்குது. பிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் கலரும் இருக்குது. ஆனால் பொதுவாக நர்சரிஸில் சொல்கிறது பெட்ரியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சாண்ட் பேப்பர் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட இலைகள் வந்து நம்ம தொட்டு தடவி பார்த்தோன்னா அந்த உப்புத்தாள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உப்புத்தாள் மாதிரி ரொம்ப சொரப்பாக இருக்கும். அதனால தான் இந்த செடியை வந்து சாண்ட் பேப்பர் வைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெட்ரியா விரத் அப்படின்னா சரம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கதம்பம் சரம்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சரம் மாதிரி தொங்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நீளமாக கிடைக்கல. பொதுவாகவே இதோடைய பூக்கள் வந்து 1-1.5 அடி நீளம் வரைக்கும் கூட இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்படி கொத்து கொத்தா கொலை கொலையாக தொங்கும். நம்ம கிளைமேட்டில் வந்து இந்த செடிகள் வந்து வளருமா என்னன்ட்டு எனக்கே ரொம்ப சந்தேகமாக தான் முதல்ல இந்த செடி வாங்கி வச்சு 1 வருஷம் கிட்ட ஆகுது. ஏன்னா இதோடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அங்கே வந்து ஓரளவு ஹாட்டு கூல் எல்லாமே நல்லா கலந்து இருக்கும் கிளைமேட் வந்து. நம்ம ஏரியா, அதுவும் பர்டிகுலராக நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து நல்லா ஹாட் கிளைமேட்டில் உள்ளது. அதனால் இந்த சைடு வந்து இந்த பூக்கள் பூக்குமான்னு டவுட்டாக இருந்தது. வாங்கி வச்சு 1.5 வருஷம் கழித்து இப்போ தான் பூத்துருக்கு. இது வந்து அதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா கொடியாகவும் படத்தி விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஒரே தொட்டிக்குள்ளே வச்சு அதுக்கு நல்லா க்ரீப்பராக சுற்றி விடுற மாதிரி, அப்படி இல்லைன்னா கட் பண்ணி வளர்த்தோம்னா தொட்டிக்குள்ளேயே ஒரு புதர் செடி மாதிரி கூட இதை வளர்க்கலாம். அதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா உட்டி ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல அந்த தூர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கீழே வரைக்கும் போயிருக்குது. வீடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு 10 நாளாக எங்கள் ஏரியாவில் வந்து பயங்கரமான மழை. இந்த டைமில் தான் வந்து பூக்கள் வந்து பூத்துருக்குது. மேக்ஸிமம் இது வந்து சம்மர் அல்லதுன்னா ஸ்ப்ரிங் தொடங்கி சம்மர் வரைக்கும் பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த செடியை வந்து ஃபுல் சன்லைட்டில் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து பூக்களுமே பூக்கும். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வயலட், டார்க் வயலட்டும் லைட் வயலட் கலரும் கலந்த மாதிரி இருக்குது. பொதுவாகவே வயலட் கலர் பூக்கள் வந்து கொஞ்சம் ரேர் தான். அதுவும் வீட்டோட என்ட்ரன்ஸில் இதை வச்சு வளர்க்கும் போது நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டியும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபையும் கொண்டு வரக்கூடியதான் இந்த வயலட் கலர் பூக்கள். இந்த செடிகள் வந்து பொதுவாகவே முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோ க்ரோத்தாக தான் இருந்தது. ஒன்ஸ் நல்ல அந்த கிளை வந்து படர ஆரம்பித்த பிறகு நல்லா ஃபாஸ்ட்டாகவே வளருது. இந்த செடிக்கு ஏற்ற மண்கலவைனா நார்மலாக நம்ம எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மண்கலவை தான். அதில் வந்து கூடுதலாக வந்து கொஞ்சமாக வந்து 1 பங்கு செம்மண் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணலும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த நல்ல ட்ரைனேஜ் ஹோலும் அந்த பாட்டில் இருக்கும்போது நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இம்மீடியட்டாக ட்ரெயின் அவுட் ஆகி அந்த வேர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. தண்ணி தேங்கி இருந்ததுன்னா வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து லேஸில் கிடைக்காது. இந்த செடி வந்து நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி தான் இதோடைய பூக்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்து தான் வாங்கினேன். இந்த செடிக்கு வந்து தினமும் கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றணும். அதே மாதிரி முழு சூரிய வெளிச்சமும் தேவை. ஆனால் இதுக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து பெருசாக வரல. ஆனால் இந்த ரொம்ப சூடுள்ள நேரத்தில் மட்டும் அந்த இலைகள்லாம் கருகி அப்படி உதிர ஆரம்பித்தது. ஆனால் நல்ல வேளை இப்போ எங்கள் ஊரில் இப்போ கிளைமேட் மாறி நல்லா ஓரளவு மழை பெஞ்சதுனால செடிகள் வந்து நல்லா செழிப்பாக மறுபடியும் மாறிடுச்சு. இந்த பூக்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த வயலட் கலர் பூக்கள் வந்து ஒரு 10-15 நாள் லாங் லாஸ்டிங் ஃப்ளவர்ஸ் தான். 10 நாள் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூவாக நிறம் மாறி இந்த பச்சை கலரில் தெரியுது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக வந்து க்ரீன் கலரில் மாறிடுது. சில பூங்கொத்து வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனாக மாறிடுச்சு. சிலதில் வந்து எட்ஜஸில் வந்து இன்னும் மாறலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செடிகளை வந்து தரையிலையும் நடலாம், தொட்டிகள்லையும் நடலாம். தரையில் நட்டு வளர்க்கும் போது நல்ல பெரிய ஆர்ச் மாதிரி நம்ம ஷேப்பில் படத்தி வளர்த்து விடும்போது வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு போ ஷேப்பில் வயலட் கலர் பூக்களோட பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த செடிக்கு ஃபர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக் ரெண்டுமே தான் நான் கொடுத்துட்டே வர்றேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு டைம் வந்து சாண உரமும் ஒரு டைம் வந்து டிஏபி, இந்த மாதிரி தான் மாறி மாறி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்பிகே
பாஸ்பரஸ் ரிச்சாக உள்ள என்பிகே வந்து ஒரு டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து அந்த இலைகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக காஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எப்சம் சால்ட் வந்து நல்ல இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். பொதுவாகவே எப்சம் சால்ட் வந்து எல்லா செடிகளுக்குமே 15 days ஒன்ஸ் கொடுக்கும்போது அந்த இலைகள் வந்து நல்ல தளன்னு நல்ல க்ரீனிஷாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பெட்ரியான்ற பேர் வந்து இந்த செடியை முதல்ல உருவாக்குனவருடைய பேர்ல இருந்து தான் இந்த பெட்ரியான்ற பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சாண்ட் பேப்பர் ஒயின்னு நர்சரிஸில் கேட்டால் தெரியும். ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த செடிகளை வாங்கி நம்ம கிளைமேட்லேயும் இந்த மாதிரி ஹாட் கிளைமேட்லேயுமே வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கேரளா ஹோம் செல்லர்ஸ்லாம் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. இந்த செடி வந்து ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். 250 rupeesன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை அடி ஒரு 3/4 அடிக்குள்ளே தான் இருந்தது. ஒரு 5-6 லீஃப் தான் இருந்தது. வாங்கி 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ வந்து நல்லா வளர்ந்து அந்த பக்கத்துலேருந்து காம்பவுண்ட் வால் கிட்ட நல்லா இந்த க்ரீப்பர் நெட் இருக்கு இல்லையா, அந்த க்ரீப்பர் நெட்டு கட்டி அதில் தான் படர்த்தி விட்டுருக்கேன். ரொம்ப நல்லா படர்ந்து வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி கொலையாக பூக்கிற வித்தியாசமான கலருள்ள எந்த பூச்செடி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்தில் வளருங்க. தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் அதிக அளவில் ஈர்க்கக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.